வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். MS வேர்ட் மென்பொருளில் நாங்கள் எவ்வாறு ஈக்குவேஷன் அதாவது சமன்பாடுகளை தயாரிக்கலாம், அடிப்படையான சமன்பாடுகள் முதல் சிக்கலான சமன்பாடுகள் வரை தயாரித்து கொள்ள முடியும். இதில் 2 சமன்பாடுகள் தரப்பட்டுள்ளது. இந்த சமன்பாடுகளை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதற்கு முதலில் நாங்கள் இன்சர்ட் என்ற இந்த டெப்பை கிளிக் பண்ணி கொள்ள வேணும். இதில் இறுதியாக இருக்கிற ஒரு அமைப்பு, அதாவது சிம்பால்ஸ் என்ற குரூப்பில் இருக்குது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்றதை நாங்கள் கிளிக் பண்ணி கொள்ள வேணும். இந்த எரோவை கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்களென்றால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சில ஈக்குவேஷன்ஸ் சமன்பாடுகள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இதே மாதிரி நாங்கள் தயாரிக்க போகிறோம், ஆனால் வேறு சமன்பாடு என்று சொன்னால் நாங்கள் இதில் இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். டைப் ஈக்குவேஷன் ஹியர் என்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு பிளாங்காக கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் இந்த ஈக்குவேஷனை இப்போ நான் தயாரித்து கொள்ள போகிறேன். இதில் நாங்கள் டைப் பண்ணி கொள்ளுவோம் எக்ஸ் சமன் என்று போட்டுட்டோம். இப்போ மிகுதி பகுதியை நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். கணித வேலைகளுக்காக நிறைய ஈக்குவேஷன் ஸ்டைல்ஸ் காணப்படுது, அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் ஃப்ராக்ஷன், ஸ்கிரிப்ட், ரேடிக்கல், இன்டிகிரல்னு சொல்லி நிறைய இருக்குது. அதே மாதிரி சிம்பால்ஸும் இருக்குது. இந்த சிம்பால்ஸ்லையும் நாங்கள் எங்களுக்கு தேவையான சிம்பால்ஸை விட்டுக்கொள்ளலாம். இதில் இந்த எரோவை கிளிக் பண்ணினால் எங்களுக்கு மிகுதி சிம்பால்ஸ் இதில் காட்சிப்படுத்தப்படும். ரைட், நாங்கள் இப்போ செய்ய வேண்டியது, மேலே ஒரு கோவை வந்து அது 2ஆல் வகுக்கப்படுது. ஆகவே நடுவில் ஒரு கோடு வகுத்தலுக்குரிய அமைப்பு வர வேணும். ஆகவே நாங்கள் ஃப்ராக்ஷன் இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனுக்கு உள்ளதான் இந்த அமைப்பு இருக்குது. ஆகவே முதலாவதை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஏனென்றால் மேலே ஒரு அமைப்பு, கீழே ஒரு அமைப்பு. ஆகவே முதலாவது ஸ்ட்ரைட் ஃப்ராக்ஷன் என்ற இந்த அமைப்பை நான் கிளிக் பண்ணி கொள்கிறேன். இப்போ இதில் மேலே எங்களுக்கு டைப் பண்ண வேண்டியதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழேயும் காட்டப்பட்டிருக்கு. நான் மேலே இப்போ டைப் பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு மேலே நாங்கள் கிளிக் பண்ணினால் இப்படி ஒரு செலெக்ஷனாக ஒரு ஆஷ் கலரில் காணப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் டைப் பண்ணும்போது மேலே எங்களுக்கு டைப் பண்ணப்படும். இப்போ நான் இதில் டைப் பண்ணிக்கொள்கிறேன் P+5y. ரைட், மேல் போர்ஷன் எங்களுக்கு முடிச்சு. இப்போ கீழே வந்து 2 போட போகிறோம். ஆகவே இந்த பாக்ஸ், இந்த பெட்டியை நான் கிளிக் பண்ணிக்கொண்டு இதில் 2 டைப் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றிருக்கு. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த இந்த ஈக்குவேஷனை செய்து பார்ப்போம். இன்சர்ட் ஈக்குவேஷன், இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன். இதில் முதலாவதாக எங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் என்ற இந்த சிம்பால் எங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே நாங்கள் இதில் போய் பார்த்தோம்னால் இதில் எங்களுக்கு முதலாவதாக இருக்குது ப்ளஸ் மைனஸ். இதை கிளிக் பண்ணி கொள்வோம். அடுத்ததாக வர்க்க மூலம் அந்த அடையாளம் தேவைப்படுது. ஆகவே ரேடிக்கல் என்ற டைப்பில் வரப்போகுது. ரேடிக்கலை நான் இந்த எரோவை கிளிக் பண்ணுறேன். இதில் நாங்கள் முதலாவதை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஏனென்றால் அந்த வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்கே இருக்கிற அமைப்பு மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. ஆகவே அதை கிளிக் பண்ணி கொள்கிறேன். இப்போ ஒரு சமன் அடையாளம் போட்டுட்டு அங்கால எக்ஸ்ன்றது டைப் பண்ணப்பட்டு இருக்குது. ஆகவே எக்ஸ்ன்றதை போட்டுக்கொள்கிறேன். இந்த வர்க்க மூல அடையாளத்துக்குள்ளே வர வேண்டிய y-t என்பதனை நாங்கள் டைப் பண்ண வேண்டி இருக்குது. ஆகவே இதில் இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் y-t என்றதை டைப் பண்ணி கொள்கிறேன். எனக்கு பூரணமாக இந்த ஈக்குவேஷன் கிடைக்க பெற்றிருக்கு. ரைட், அடுத்ததாக இந்த ஈக்குவேஷனை உருவாக்குவோம். இதுக்கு திரும்ப நாங்கள் இன்சர்ட் ஈக்குவேஷன், இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் என்றதை கிளிக் பண்ணி கொள்ளலாம். எக்ஸ் சமன் -b ப்ளஸ் ஓ மைனஸ் வருது. ஆகவே இந்த சிம்பாலை கிளிக் பண்ணி கொள்வோம். அடுத்ததாக வர்க்க மூலம், ஆகவே ரேடிக்கல். இதில் போய் நான் முதலாவதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் b² போட வேணும். ஆகவே நான் இந்த சதுரத்தை மீண்டும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டு ஸ்கிரிப்டில் தான் நாங்கள் போய் அந்த பவரை போட்டுக்கொள்ள வேணும். ஆகவே ஸ்கிரிப்ட் என்றதை கிளிக் பண்ணி இப்போ எங்களுக்கு b வர்க்கம் என்று தேவை. ஆகவே இந்த முதலாவது சூப்பர் ஸ்கிரிப்ட் என்றதை செலக்ட் பண்ணி கொள்கிறேன்.
இதில் பீன்ற வர்க்கம் போட வேண்டியிருக்கு. ஆகவே இந்த சதுரத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட்ன்றதில் போய் நாங்கள் முதலாவது சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்டாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது, அதே மாதிரி பின்னமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி வெவ்வேறுபட்ட அமைப்புகள் இருக்குது. எங்களுடைய தேவைக்கேற்ப நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எந்த பாக்ஸுக்கு நாங்கள் டைப் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் டைப் பண்ணிக்கொள்ள வேணும் பி. அடுத்தது மேலே இருக்கிற இந்த அமைப்பில் டைப் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 2 என்று போட்டோம்னால் சரி, எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. கணித பாடத்துக்குரிய வினாத்தாள்களை தயாரிக்கும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த விடயங்கள். இன்னொரு காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.